ரவுத்ரி. யாரு? ரவுத்ரி, திருவண்ணாமலை. அடே சௌத்ரி கேள்விப்பட்டிருக்கேன். ரவுத்ரி ரவுத்ரி வருஷத்தோட பேரு. வருஷம் 60 வருஷத்துல ஒரு வருஷம். 60 வருஷத்துல ஒரு வருஷம் ஐயா ரவுத்ரி. அந்த பேரை தான் அண்ணனுக்கு வச்சிருக்காப்ல. என்ன பண்றீங்க நீங்க? ஆசிரியரா. ஆசிரியரா? அப்ப உங்களுக்கு மரியாதை இருக்கணுமே. சரி. அடே இப்ப ஒரு ஆசிரியரா இருக்கிற நீங்க யார்கிட்டயும் கடன் வாங்கியிருக்க மாட்டீங்க. வாங்கல. யார்கிட்டயா கடன் வாங்கணும்னா ஒரு காரணம் சொல்லணும்லனே. ஆமா. ஒரு புதுசா ஒரு காரணம் ஒன்று சொல்லுங்களேன். பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும். அப்படி சொல்லிடுமா? ஆசிரியர்னா அதான். ஆசிரியர்ல ஐயா பசங்களுக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கேட்டதால தருவா என்ன? கரெக்ட். அப்ப எவ்வளவு கேட்கலானே? குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் கேட்டாதான் இருக்கேன். ஆனா அவங்க கிளம்பிட்டா அப்படியே. நம்மளை பத்தி தெரிஞ்சு போச்சு சொல்லிருக்க. ஸ்கூலுக்கு ஏத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்கூலுக்கு தகுந்த மாதிரியா அதுக்கு தகுந்த மாதிரி கேளுங்க. ஆனா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு கேட்டா யாரா இருந்தாலும் கொடுத்துருவாங்க. அப்படிதானே? கண்டிப்பா கொடுப்பாங்க. அருமை ஆசிரியர், அருமை அருமை. வாங்க பாயமா, வாங்க பாயமா. உங்க பேர் சொல்லுங்க. அசின். அசினா? நீங்க தான் அசினா? அசின் தானே? அசின் என்ன பண்றீங்க? நான் காலேஜ் முடிச்சிட்டேன். காலேஜ் முடிச்சிட்டீங்களா? ஏமா? ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு டிகிரி. டிகிரி முடிஞ்சு வச்ச ஐயா. காலேஜ்ல நல்லா தான் இருக்கு. அப்படிதானே? ஆமா. காலேஜ் முடிச்சிட்டேன்னு காலேஜே முடிஞ்சு போச்சான்னு பார்த்தேன். அது எப்படி முடியும்? நீ சொல்லு அசின். யார்கிட்ட கடன் வாங்கணும் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு காரணம் சொன்னா இந்த காரணம் சொல்லி கேளுங்க, உடனே கடன் தருவான். அப்படின்னா என்ன காரணம் சொல்லலாம்? அர்ஜென்ட்ன்ற வேர்ட் யூஸ் பண்ணி கேட்டா உடனே கிடைச்சிரும். எப்படி கேட்ப? இப்ப என்கிட்ட நீ வந்து கடன் கேட்க வர, எப்படி கேட்ப? ஒரு அர்ஜென்ட்டா ஒரு 5000 தாங்க, நான் உடனே அப்புறம் ரீசன் சொல்றேன், நான் முக்கியமான இடத்துல இருக்கேன்னு சொல்லணும். ஓ, முக்கியமான இடத்துல இருக்கேன்னு நேர்ல போய் கேட்க கூடாது. மாப்பிளே ஒரு ஜிபேல ஒரு 5 தட்டி விடு, நான் ஒரு முக்கியமான இடத்துல உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லணும். அசின் சொன்ன மாதிரியே கேட்டு பாருங்க. கடன் கிடைச்சா உங்களுக்கு நல்லது, கிடைக்கட்டா எங்களுக்கு நல்லது. ரொம்ப நன்றிமா.